வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் வடை சுட்டு அதை குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியாக அரைச்சின்ட்டு இந்த மாதிரி வடைக்கு அரைக்கிற மாதிரி குறப்பா. இதில் இந்த அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அப்புறமா சும்மா ஒரு 3 பல்லு வந்துட்டு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அப்புறமா இஞ்சை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாவு மேலே போட்ட உடனே மாவோடு இருக்குதுங்க. இது இஞ்சி தான் தட்டி வச்சுருக்கு, அதாவது சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் தட்டின மாதிரி. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி சைஸஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். குழம்புக்கும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு குழம்புலேயே நம்ம உப்பு போட போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பாதி உப்பு இதில் போட்டுக்கலாம். குழம்புலேயே இது வேகச்ச அந்த உப்பு வந்துட்டு இந்த குழம்புல இருக்கிற உப்பு இதுக்கு போய் சேரும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு வடை பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வடை மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. மொத்த பொருட்களும் நல்லா இந்த மாவோடு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டாச்சு. இப்போது அந்த குழம்பு பண்ணுறதுக்கு நல்லா ஒரு 70 கிராம் புளியை வந்துட்டு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். குழம்புக்கு நம்ம நிறைய புளி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வடை வந்துட்டு இழுத்துக்கரிச்ச கொஞ்சம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். அதனால் நீங்கள் போடுற வடையோட குவான்டிட்டி உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு அதை பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த குழம்புக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியில் போடுறதுக்கு. இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு. இப்போது நான் வடை மாவு அரைச்சிட்டு எல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இந்த வடைங்கள்லாம் கொஞ்சம் முக்கிற அளவுக்கு எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வடையை அப்படி தட்டி போட்டுருக்கேன். இந்த சைஸு, சாரி கொஞ்சம் அப்படி விழுந்துருச்சு. ஏஎம்சி பாத்திரங்க, அதனால் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன், சீக்கிரமாகவே ஆகிடும். இதில் மற்ற கடாயை விட இது வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து கொடுத்துரும். இது மூடி வச்சு எடுத்தால் ரொம்ப நல்லா சீக்கிரமாக வெந்துருங்க. ஏன்னா இது அந்த மூடியில் தான் அதோட ஃபுல்லு ஹீட்டையும் அது இது பண்ணிக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப தீயில இருந்ததுன்னா தபன்னு கருப்பாயிடும். மேலே வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும், உள்ளே கொஞ்சம் மாவு பதத்துலேயே இருக்கும், லைக் வந்துட்டு வேகாத மாதிரி. இந்த எண்ணெயும் பெருசாக வந்துட்டு கலர் மாறி எண்ணெயும் வந்துட்டு ஒரு இதுவாக ஆகாதுங்க, நல்லா இருக்கும். அந்த கலர்ஸ் மாறி அந்த ஒரு மாதிரி நம்ம வறுத்து எடுத்தப்புறமா ஒரு கலர் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் அந்த மாதிரி ஆகாது. இப்போ இதை நான் எடுத்துடுறேங்க. நல்லா இந்த கலருக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு கலருக்கு வந்திருக்குது பாருங்கள். இப்போ நான் இது குறைச்சி வச்சுட்டு எடுத்துடுறேன். எல்லாத்தையும் எண்ணெய் வடிச்சிட்டு இப்போ அடுத்த செட்டு போட்டுருக்கேங்க. இப்போ அடுத்த ட்ரிப்பு வடையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ உடனே வந்துட்டு இந்த வடையை எடுத்து குழம்புல போடக்கூடாது, கொஞ்சம் ஆறுன அப்புறமா போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயை பார்த்தீங்களா எவ்வளோ குறைச்சலாக ஆயிருக்குது, அதாவது செலவாயிருக்குது இந்த வடை சுடுறதுக்கு. எண்ணெயும் பார்த்தீங்களா கலரு
நீங்கள் நார்மல் கடாயில் கலர் எப்படி இருக்கும் வடை சுட்டா அந்த மாதிரி வந்து அந்த கலர் போகாதுங்க. இப்போ இந்த கடைசி ட்ரிப்பு நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ லாஸ்ட் ட்ரிப்பு போட்டிருக்கேன். ஒரு 17 வடை ஆயிருக்குதுங்க அந்த அந்த மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ நான் இதை மொத்தத்தையும் எடுத்துடுறேன். பாருங்கள், கரெக்டான ஒரு கலரில் எடுத்திருக்கேன். நம்ம குழம்புக்கு தேவையோ அதை மட்டும் இதே ஆயிலை வச்சுக்கிட்டு இந்த நான் இது பண்ணிடுவேன். பார்த்தீங்களா ஆயில் எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு வாட்டி நீங்களே பாருங்களேன். இப்போது அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை மட்டும் கடாயில் வச்சுட்டு மிச்சம் எல்லா எண்ணெயும் அந்த வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போது எண்ணெய் சூடானோட 3 கிராம்பு ஒரு பட்டை போட்டு வதக்கிண்டேன். இது ரெண்டும் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிட்டேன். மொத்த வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அந்த எடுத்து வச்ச கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கிளாஸியாக வந்தப்புறமா அதில் இந்த கட் பண்ணி வச்ச இந்த தக்காளியும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கின்ட்டு கொஞ்ச நேரம் நல்லா எப்படி வதங்கின்ட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும் தக்காளி. ஸோ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு மூடி திறந்து பார்த்தேன். நான் கொஞ்சம் நல்லாவே வதங்கி இருந்தது. இப்போது அது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே அமுக்கி இது பண்ணால் இன்னும் கூட நல்லா வதங்கிடும். இப்போ இது வதங்கிச்சு. எப்படியும் நம்ம குழம்பு ஊற்றுறதுனால புளி தண்ணி ஊற்றுறச்சு அது சேர்ந்து வேகச்சா நல்லா இதாகிடும். இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஏன்னா கொஞ்சம் நல்லா காரமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த குழம்பு எப்படியும் வந்துட்டு நல்லா திக்காக வந்துடும். இந்த மிளகாய்த்தூள் வந்துட்டு உங்கள் காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. சில மிளகாய்த்தூள் பயங்கர காரமாக இருக்கும். இதை நல்லா இப்படி இதில் கலந்துடுற மாதிரி நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு, கடாய் ஆல்ரெடி சூடாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்துட்டு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த புளி தண்ணியை இதில் கரைச்சி ஊற்றிடலாம். மொத்த புளியும் நல்லா லாஸ்ட் வரைக்கும் நல்லா கரைச்சிட்டு ஊற்றிட்டு நல்லா இந்த மசாலாஸ் அந்த புளி தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் வடை போடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா வடை நல்லா தண்ணி இழுத்துண்டுரும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு நான் வேக வச்சுக்க பாயில் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா இந்த புளி தண்ணி இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது கொதிச்சப்புறமா நம்ம பார்க்கலாம். அதை திருப்பியும் நல்லா கலந்து விட்டுட்டு அடியில் எதுவுமே ஒட்டாத மாதிரி இப்போது அதை நல்லா கொதிக்கிறதுக்கு நம்ம மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். இப்போது நல்லா சலன்னு கொதிச்சுன்னு இருக்குது. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி விட இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். இப்போது அதை பாருங்கள். இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம். புளிப்பெல்லாம் உப்பு காரம் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த வடையில் போட்டிருக்கோம். அதனால் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். பட் புளிப்பு மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா அந்த வடை வந்து எடுத்துட்ட அப்புறமா புளிப்பு கொஞ்சம் சப்புன்னு ஆகிடும் அப்புறமா இந்த இது குழம்பு. அதனால் கொஞ்சம் புளிப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா அந்த வடை எல்லாம் நல்லா ஊறின அப்புறமா கரெக்டாக இருக்குங்க அது எல்லாமே. இப்போ திருப்பியும் நம்ம ஒரு வாட்டி உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். வேணா நல்லா கொதிச்சு வந்துருச்சுல, இப்போ வடை போட போகிறோம். அதனால் இப்போ நல்லா இந்த குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போருங்க. ஏன்னா திருப்பி ரொம்ப கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா அப்புறமா வந்துட்டு வடை குழம்பே இருக்காது. அதில் பொரிச்சு வச்ச எடுத்து வச்சு அந்த கொத்தமல்லியை போட்டுடலாம்.
இப்போது ஏன்னா இந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கிறதுக்காக இப்போவே கொத்தமல்லியை போட்டுடுறேன். இப்போ இந்த கொத்தமல்லியோட திருப்பி அந்த தண்ணி நல்லா, அந்த புளி தண்ணி நல்லா, இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது இந்த பொரிச்சு வச்ச வடையை நம்ம ஒன்றுன்னா போட்டுடலாம். இப்போது வடையை குழம்புல போடுறோம். இதில் நான் வந்து ஒரு 2 வடை எடுத்து வச்சிட்டேங்க. ஏன்னா இதில் ஒரு 17 வடை வந்தது. நான் வந்து ஒரு 15 வடை மட்டும் போடலாம், ஒரே 2 வடை மட்டும் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து குழம்பு வந்துட்டு ரொம்ப வடை ஜாஸ்தி ஆகிடும் குழம்புக்கு அப்படின்னு ஃபீலிங் வந்தது. அதனால் அந்த 2 வடை மட்டும் எடுத்து வச்சிட்டேன். இப்போது சும்மா இப்படி கலந்து விட்டுட்டு, ரொம்ப வடை முக்கிறதுனால நம்ம வந்துட்டு அது நல்லா அந்த குழம்புல நல்லா நின்று வேகும். கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. அண்ட் இந்த குழம்பை வந்துட்டு உடனே நம்ம சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழிச்சாதான் அந்த வடையில் வந்துட்டு அந்த வடை வந்து அந்த குழம்புல நல்லா வெந்தாதான், ஊறினாதான் அது நல்லா வந்துட்டு அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் அதுக்கு இழுத்துக்கும். இப்போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிறச்ச நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப திக்காயிடுச்சுன்னா திருப்பி வந்துட்டு இதுவே இருக்காது, குழம்பே நம்மளுக்கு இருக்காது. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நல்லா திக்காக வந்துடும். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் வடை குழம்பு பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வந்துடும். இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு குழம்பு போட்டுக்கிறதுக்கும் வடை எடுத்து வச்சுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ரசம் வந்திருக்கு பாருங்கள், உப்பி. பாருங்கள், இப்படி பண்ண உடனே உடையுது, நல்லா உள்ளே போயிருக்குது. நான் காட்டுறேன். ஒரு வடை போனால் பரவாயில்ல, நல்லா உள்ளுக்குள்ளே வரைக்கும் நல்லா அந்த கிரேவி போயிருக்குது. அப்புறம் பீட்ரூட் பொரியல் ஆஸ் யூஷுவலுங்க. ஒரு காய் இருக்கணும், அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் தயிர் வச்சு சாப்பிட வேண்டியது தாங்க. என் சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.